ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோதையும் வசுவும் சரஸ்வதியும் கம்பெனிக்கு வந்திருக்காங்க. சொல்றாங்க, கார்த்தி ஒரு வார்த்தை கூட பேசல வீட்டுல இருந்து கிளம்புனதுல இருந்து. கேக்குறாங்க வசு கிட்ட, கார்த்தி ஏதாவது சொன்னானா? ஆன்ட்டி எதுவுமே சொல்லல. கார்த்தி எல்லாரையும் கூப்பிடுறாரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்காண்டி. சரஸ்வதி கிட்ட சொல்றாங்க, ராணுவ ரகசியம் மாதிரி மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சிருக்கான் தமிழ். கோதை சொல்றாங்க, இதுக்கு மேல நம்மளால எதுவும் செய்ய முடியாது, என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க. யாரெல்லாம் நீங்க ஜிஎம்ஆ மேனேஜரா அப்பாயின்மெண்ட் பண்றீங்களோ அவங்க கிட்ட இந்த டாக்குமெண்ட்ல சைன் வாங்கணும்னு தமிழ் கிட்ட சொல்றாரு ஆடிட்டர். தமிழ் பேசுறாரு, இந்த கம்பெனி வளர்ந்ததுக்கு காரணம் ஒர்க்கர்ஸ் ஆகிய நீங்க தான். மேட்டு நம்ம படிப்படியா முன்னேறணும், அந்த ஆதரவும் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். முடியும், நம்ம கம்பெனில ஒர்க் ஸ்ட்ரக்சர் இல்லாம தான் நடந்துகிட்டு இருக்கு. கம்பெனி முன்னேறணும்னா எல்லாம் முறைப்படிதான் நடக்கணும். இந்த கம்பெனில சில பேர்த்துக்கு முக்கியமான பொறுப்புகள் தரலான்னு இருக்கேன். இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அது யாருன்னு இப்ப சொல்ல போறேன். அதுல இந்த கம்பெனிக்கு யாரு மேனேஜர்னு நான் சொல்ல போறேன். தான் இந்த கம்பெனியோட மேனேஜர். முத கையெழுத்து போடுறாரு மேனேஜர்னு. நம்ம கம்பெனி ஜிஎம் போஸ்டுக்கு முக்கியமான நபர் தான் வரப்போறாங்க. சரஸ்வதி தான் இந்த கம்பெனியோட ஜிஎம். சரஸ்வதியும் ஜிஎம்னு கையெழுத்து போடுறாங்க. இந்த கம்பெனியோட எம்டி போஸ்ட் அதுல நானே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், எப்படி பாத்துக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். மேனேஜ்மெண்ட்னு வரும்போது நல்லா பாத்துக்கிறது என் தம்பி கார்த்தி தான். என்னோட படிப்பு திறமை எல்லாத்துலயும் கார்த்திக் ரொம்ப நாலேஜ் இருக்கு. திறமைக்கு ஏத்த மாதிரி இந்த கம்பெனில ஒரு பொறுப்பு கொடுக்கலான் இருக்கேன். கார்த்திக் தான் இந்த கம்பெனியோட JMD. எல்லாரும் கை தட்டுறாங்க. இதோட திறமைய வீணடிக்க கூடாது. இந்த ஜாயிண்ட் மேனேஜர் டைரக்டர் போஸ்ட் தான் அவனுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப முடியும், எனக்கு என்னென்ன உரிமை இருக்கோ அத்தனை உரிமையும் கார்த்திக்கும் இருக்கு. என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ அத்தனை மரியாதையும் கார்த்திக்கும் கொடுக்கணும். ரொம்ப சாரின்னு உங்களை புரிஞ்சுக்காம போயிட்டேன். ஏன்டா அதுக்காண்டி அழுகுற? என்னம்மா அது? எங்களுக்கே சந்தோஷத்துல அழுகையாதாண்டா வருது. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இன்னும் இருக்கிற இடத்துல தான் திட்ட முடியும். அவன் என் தம்பி, பண்ண தப்ப அவன் திருத்திக்கணும்னு தான் நான் திட்டுனேன். நான் திட்டினதுனால நீ சங்கடப்பட்டியா? அப்படிலாம் இல்லன்னு, உங்களை நான் சரியா புரிஞ்சுக்கல, சாரின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டா சுவாரஸ்யம் இருக்காதுல்ல. JMD சார் கையெழுத்து போடுங்க வந்து சொல்றாங்க. எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ் சொல்றாரு, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை கூட்டிட்டு கிளம்புற. போறீங்க? வந்து சொல்றேம்மா. வாடா கார்த்தி. ஜூன் அவங்க மாமா கிட்ட பேசிக்கிட்டு வர்றாரு. தமிழ் கம்பெனில என்னன்னு விசாரிச்சீங்களான்னு கேக்குறாரு. நான் எவனுமே எடுக்க மாட்டேறான். அந்த ஜிஎம் போஸ்ட யாரு கொடுத்திருப்பான்? அவன் பொண்டாடிக்கு தான் கொடுத்திருப்பான். செம்ம டென்ஷனா இருப்பான். நம்ம பக்கம் வந்துதான் ஆகணும். இருக்கிற மாதிரி சும்மா ஜிஎம் போஸ்ட கொடுத்து வைப்போம். சொத்து கேஸ்னு வரும்போது பக்கம் அவன் இருக்கணும். கார்த்தி, நீ சொன்ன மாதிரியே நடக்குது பாரியா. கார்த்தி வர்றாரு. இப்பயாவது அறிவு வந்துச்சே. கார்த்தி சொல்றாரு, நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். சொல்றாரு கார்த்தி கிட்ட, நீ வந்துட்டேல, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய சாதிக்கலாம். சொல்றாரு, நீ உண்மையிலேயே புத்திசாலி தான் அர்ஜுன், ஆனா தப்பு கணக்கு போட்ட. உதயமாவோட பசங்களை பிரிச்சிடலான்னு பாத்தியா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. வாழ்க்கையில என்னையோட அக்கறை காட்டுற ஒரு நபர் இருக்காரு. இளரசன் வந்து நிக்கிறாரு. அண்ணனை தூக்கி போட்டு தம்பியை ஏறி மிதிக்கலான்னு தப்பு கணக்கு போட்டு வச்சிருக்கேன் சொல்றாரு. நீங்க சொல்றது எனக்கு சுத்தமா புரியலையே அர்ஜுன். என் குடும்பத்தை ஏமாத்தி சொத்தெல்லாம் எழுதி வாங்கிடுவேன், நான் உன் கூட இருப்பேன்னு நினைச்சியாடா? சொல்றாரு, என் கம்பெனியோட JMD யாரு தெரியுமா? கார்த்திக் தாண்டா. என்ன அர்ஜுன் கிட்ட சொல்றாரு, ராகினிக்கும் இந்த விஷயம் தெரியதான் போகுது. அவ என்னைக்காவது ஒரு நாள் உன்னை அடிச்சு துரத்ததான் போறா, எங்க கூட வந்து சேரதான் போறா. அதுக்கெல்லாம் ரெடியா இருந்துக்க அர்ஜுனு. இல்லையா, வேலை நல்லா நடக்குதே, நம்ம கொடுத்த ஆர்டர் தானே கார்த்தி. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த கம்பெனி நம்ம கிட்டே வரப்போகுது, போயிட்டு வரவா? சரஸ்வதி கிட்ட வசு சொல்றாங்க, எனக்கு வீட்டை மேனேஜ் பண்றதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க எல்லாரும் கம்பெனிக்கு போயிட்டு வாங்க, நான் வீடை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நாளை சந்திப்போம். இன்றைய பொது அறிவு, இந்தியாவில் விண்வெளி சென்ற முதல் பெண் யார்? பதில், கல்பனா சாவ்லா. நாளை சந்திப்போம்.